வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ ராஜேஸ்வரி பேசுகிறேன். எல்லாரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தாரா பலன் பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, 27 நட்சத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி என்ன நட்சத்திரம்னு பாருங்கள். இன்றைக்கி நட்சத்திரம் வேண்டாம். நீங்கள் ஒரு தாரா பலன் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. முகூர்த்தத்துக்கெல்லாம் குறிப்பாங்க. தாரா பலனை முகூர்த்தத்தை குறிப்பாங்க, வீடு கட்ட குறிப்பாங்க, அதெல்லாம் குறிப்பாங்க. நான் 27 நட்சத்திரமும் கொடுத்துருக்குறேன், ஒரு மேக்ஸும் கொடுத்துருக்குறேன். இப்போ ஒரு திருமணம் வச்சுருக்குறாங்க, அதாவது ஒரு டேட்டில் திருமணம் வச்சுருக்குறாங்கன்னா அந்த திருமண நாளுக்கான நட்சத்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அந்த நட்சத்திரத்தை எடுத்துக்கோங்க. உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை எடுத்துக்கோங்க. தொட்டு எண்ணணும், அதாவது நம்ம ஜென்ம நட்சத்திரத்தையும் தொடணும், நம்ம திருமணம் வச்சுருக்குறோம் பாருங்கள், அந்த நட்சத்திரத்தையும் தொடணும். இப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா, ஒரு சித்திரை நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு விசேஷம் வச்சுருக்குறோம் அப்படின்னா, அந்த நட்சத்திரத்தையும் இந்த நட்சத்திரத்தையும் தொடணும். தொட்டுட்டு அந்த 14வது நம்பர் இடையில் என்ன நம்பர் வந்திருக்குதுன்னு பாருங்கள். ஒரு 14வது நம்பர் வந்திருக்குதுன்னா 9ஆல் அந்த 14 வகுங்க. வகுந்து மீதி எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு 4 அப்படின்னு வந்தால் அந்த 4ஆம் நம்பரில் சேமத்து தாரை இருக்குது. ஒரு 5ஆம் நம்பர் வந்தால் பிரத்யேக தாரை அப்படின்னு இருக்குது. அதுதாங்க தாரை கண்டுபிடிக்கிற மெத்தடு. இப்போ தாரை கண்டுபிடிச்சிட்டோம். தாரை என்னென்ன செய்கிறதுங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஒவ்வொரு தாரைக்கும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இது இந்த மெத்தடை மட்டும் பார்க்கலாம், அவ்வளோதாங்க. இப்போ ஜென்ம நட்சத்திரத்தையும் ஒரு விசேஷம் வச்சுருக்கிற நட்சத்திரத்தையும் தொட்டு எண்ணி அதாவது வகுத்தா மீதி எவ்வளோ வருதோ அந்த நம்பரு தாரா பலன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்போது நம்ம செய்யக்கூடாத நட்சத்திரங்கள்னு ஒன்று இருக்குது. 1, 3, 5, 7 இந்த நட்சத்திரத்தில் எதையும் செய்ய மாட்டாங்க. அவ்வளோதாங்க கான்செப்ட்டு. நம்ம அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு தாராவுக்கும் என்னென்ன செய்யலாம், செய்யக்கூடாது, அதுக்கு விதிவிலக்கு என்னென்னு பார்க்கலாம். வணக்கம். தேங்க்யூ.